ஹாய், ஐ எம் ஈஸ்வர் மோகன். ஸோ ரீசெண்டாக நான் மல்லீஸில் A1 207 நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பரில் நான் ஃபஸ்ட்டு புக் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு பள்ளிக்கரணை ஏரியா அண்ட் வேளச்சேரி இதெல்லாம் ஐடி ஹப்க்கு ரொம்ப பக்கத்துனால நான் அங்கே தான் ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி நான் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டு அவங்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே செக் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மல்லீஸ் கொடுக்குற ப்ரைஸ்க்கு அவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருந்தது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப ரீசனபிளாக தெரிஞ்சுது அவங்க கோட் பண்ண ப்ரைஸ். அவங்க கோட் பண்ண ப்ரைஸ்லேருந்தும் நான் நெகோஷியேட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஃபைனலாக அவங்க சொன்ன ப்ரைஸ் அண்ட் நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததால் நாங்கள் இமீடியட்டாக புக் பண்ணிட்டோம். டிசம்பரில் ஒரு 2 டைம்ஸ் நாங்கள் விசிட் பண்ணியிருப்போம் அப்பார்ட்மெண்ட்டை. அங்கேயுமே நிறைய யூனிட்ஸ் எங்களுக்கு காமிச்சாங்க. ஸோ இந்த யூனிட்ஸில் நான் அஜித் தான் எங்களை கைட் பண்ணார் ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஸோ எல்லா யூனிட்ஸுமே எங்களுக்கு காமிச்சார். அந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட் 174 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் நாங்கள் எப்போ போனாலும் எல்லா யூனிட்ஸுமே அவர் ஓப்பன் பண்ணி காமிச்சார். அப்போது எங்களுக்கு கரெக்டாக இருந்தது 2nd ஃப்ளோர். ஸோ அதனால் நாங்கள் 207 இமீடியட்டாக புக் பண்ணோம். ஸோ புக் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப எங்களுக்கு நல்ல டைமிங்கும் கொடுத்தாங்க. நாங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைமிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணல. ஸோ பேமெண்ட்டுமே எனக்கு இப்போ வரைக்கும் எதுவும் ப்ரெஷராக தெரில. கம்ப்ளீட் பேமெண்ட் இப்போ நாங்கள் முடிச்சு இப்போ ஹேண்ட் ஓவரும் வாங்கிட்டோம். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் மே மந்த் பண்ணேன். ஸோ அப்போ மாதவி மேம் என்னை ஸ்டார்டிங்லேருந்தே மாதவி மேம் கைட் பண்ணாங்க. ஈவன் டிடிஎஸ் கூட எல்லாரும் ஆடிட்டர் அப்படி தான் போவாங்க. பட் எனக்கு இங்கே பில்டர் சைடுலேருந்தே ஹெல்ப் பண்ணாங்க மாதவி மேம். ஜஸ்ட் ஸ்க்ரீன் ஷேரிங்லேயே எனக்கு எப்படி பே பண்ணணும் எனக்கு அதில் அவ்வளோ ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்னால. ஸோ அந்த டிடிஎஸ் கூட மாதவி மேம் எனக்கு நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ ஓவரால் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இப்போ நான் ஹேண்ட் ஓவர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் அப்பார்ட்மெண்ட் செக் பண்ணேன். ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, முடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவே நான் ராஜ்குமார் சைட் இன்ஜினியர் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் இமீடியட்டாக. ஸோ இன்னைக்கு டே 17 செப்டம்பர். ஸோ நாங்கள் டிசம்பர் புக் பண்ணி 17 செப்டம்பர் இப்போ நாங்கள் வாங்க போகிறோம் அப்பார்ட்மெண்ட்டை. இன் 9 months ஸ்பேஸ்லேயே எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கைக்கு வந்துடுச்சு. ஸோ ஓவரால் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மல்லீஸ்.